2 நாள் பயணமாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை சென்றுள்ள பிரதமர் மோடி நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை சற்று முன்னதாக துவக்கி வைத்திருக்கிறார். சுமார் 19,650 கோடி ரூபாய் செலவில் இந்த விமான நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மும்பையை பொறுத்தவரை அங்கு சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் அங்கு அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட மும்பையை பொறுத்தவரை அது மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்பதால் ஒரு விமான நிலையம் என்பது போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக தற்போது கூடுதலாக 2வது விமான நிலையம் மும்பையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பயணிகளுடைய நெரிசல் குறைவதோடு போக்குவரத்து இன்னும் கூட எளிதாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1160 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட உலகின் மிகவும் திறன்மிக்க விமான நிலையங்களில் ஒன்றாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 9 கோடி பயணிகளையும் 3.25 லட்சம் மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளையும் கையாளும் திறன் கொண்டதாக இந்த விமான நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த 9 கோடி பயணிகள் என்பது போக போக முதற்கட்டமாக தற்போது முதல் முனையம் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சுமார் 2 கோடி பயணிகளை இது கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பைக்கு இதன் மூலம் 2வது விமான நிலையம் கிடைத்திருப்பதால் வர்த்தகமும் அதிகரிக்கும், இணைப்பு வசதியும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அதிநவீன வசதிகளை கொண்ட பசுமை விமான நிலையமாக இது அமைந்திருக்கிறது. இந்த விமான நிலையத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி அவர்கள் மும்பை மெட்ரோ 3வது வழித்தடத்தினுடைய இறுதி கட்டத்தையும் அவர் துவக்கி வைத்திருக்கிறார். இது சுமார் 37,000 கோடி ரூபாய் செலவில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் துவக்கி வைத்திருக்கிறார். இது மட்டுமின்றி மும்பை ஒன் செயலியையும் பிரதமர் மோடி அவர் துவக்கி வைத்திருக்கிறார். இது மும்பையில் இருக்கக்கூடிய மெட்ரோ, அதே போல பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்து 11 வகையான பொது போக்குவரத்துகளுக்கான அந்த சேவைகளையும் டிக்கெட்டுகளையும் ஒரே செயலியில் பெறுகின்ற விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மும்பை ஒன் செயலியையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்.